கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இசைக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க, அத்தை நம்ம எதுக்கத்தை இங்கே நடக்கிற கொடுமையெல்லாம் வந்துட்டு பொறுத்துட்டு இருக்கணும். இப்போ இதோ மாமா கை நிறைய சம்பாதிக்காரு, சிவபலன்னு கொஞ்சம் நல்ல வேலைக்கு போயிடுவான், பேசாமல் நம்ம எங்கேயாவது போயிடலாம் அத்தை, அண்ணன் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஏண்டி போகணும் சொல்லு, நம்ம எதுக்கு போகணும்? நம்ம சாப்பிடும்போது சாப்பாட்டில் ஒரு கல் கிடந்துச்சுன்னா கல்லை தாண்டி எடுத்து தூர போடணும். அதுக்காக இந்த வீடை விட்டு ஒரேடியாக நம்மளை போக சொல்கிறேன், அவரை தாண்டி எடுத்து நம்ம வெளியில தூக்கி போடணும். இந்த வீடே என் பையன் பேர்ல தான் இருக்கு, நம்ம ஏன்டி போனோம்? இவரை வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டு நாதி ஏற்றி போய் ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாம தெரிஞ்சாதான் அறிவு வரும் அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு என்னமோ மதினி சொல்றதான் சரின்னு படுது, நம்ம பேசாம போயிடுவோம்மா அப்படின்னு சொல்ல, என் பையன் வருவான், வந்து இவங்க எல்லாரையும் வந்துட்டு உண்டு இல்லைன்னு பண்ணுவான் பாரு, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருப்போம், புரியுதா அப்படின்னு சொல்ல, இதை வந்துட்டு அத்தானுக்கும் அக்காவுக்கும் தெரியாம பார்த்துக்கணும், தெரிஞ்சா அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல, நீ எதுவும் உளறி கொட்டிடாத, யாருக்கு எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பர்னி வந்துட்டு கால் பண்ணுறாங்க, இந்த அக்கா வேற கால் பண்ணுறா, என்னால் எப்படி மறைக்க முடியும், அக்கா கிட்டையாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வந்துட்டு சிவபாலன் சொல்ல போக டக்குன்னு வந்துட்டு அவங்க அம்மா பிடிங்கி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஏமா கட் பண்ண அப்படின்னு சொல்ல, அவளுக்கு எதுவும் தெரியவே கூடாது, இவங்களோட எண்ணமே அதுதான், இங்கே நடக்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும், அவங்க வந்து சண்டை போடணும், குடும்பத்தில் வந்துட்டு பிரச்சனை வெடிக்கணும், இதை தான் அவங்க வந்துட்டு நினைக்கிறாங்க. அதையே நம்மளும் செஞ்சோன்னா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ எப்படிமா வந்துட்டு அக்கா கிட்ட சமாளிக்கிறது, இங்கே பாரு மறுபடியும் ஃபோனை போடுறா அப்படின்னு சொல்ல, ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோனை வந்துட்டு அட்டன் பண்ணதுமே, அங்கே அப்பா வந்தாராடா, எதுவும் வந்துட்டு இசைக்கையும் அம்மாவையும் தொந்தரவு பண்ணாரா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லைக்கா, வந்து காய்ச்சி போச்சுன்னு கத்துனாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, சரி அவரோட குணமே அதானே, எதுவும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, நல்ல வேலை எந்த பிரச்சனையும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பரணி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த திக்க வந்துட்டு இசைக்கு அழுதுட்டு இருக்க, சுற்றி எல்லாருமே வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு பரணி பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க, கீழே வந்துட்டு சண்முகம் அவங்க படுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஏலா என்ன இசைக்கு இல்லைன்னு சிவபாலன் யாருக்காவது கால் பண்ணி பேசியிருப்பியே அப்படின்னு சொல்ல, சேச்சே நான் எதுக்கு பேச போகிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும்ல உங்கள் அப்பா வேட்டி எழுத்து அசிங்கப்படுத்தினதும் அங்கே போய் அத்தை இல்லைன்னா இசைக்கு ஏதாவது வம்புழுத்திருப்பா, நீ பயத்தில் ஃபோன் போட்டு கேட்டிருப்ப அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை நானா எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்ல, உன்னை பற்றி தெரியும்ல என் தங்கச்சிகளுக்கு ஒன்றுனா முதல்ல தாயா வந்து நிற்கிறது நீ தானே அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்ல, எல்லாம் தெரியும் ஆனால் உங்ககிட்ட சொல்லிக்க மாட்டேன் அவ்வளோதான், அப்படியே உங்கள் அப்பா ஏதாவது பண்ணியிருந்தாலும் சண்முகம் ஏறா வண்டியை, அவனை போய் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ண போறேன்னு என்னை இழுத்து போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இத்தனை நாள் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அமைதியாக இருந்தியாடா அப்படின்னு சொல்ல, ஆமாம் என் தங்கச்சிகளுக்கு ஒன்றுனா முதல்ல போய் நிற்கிறது நீ தானே, ஒன்றை விட்டால் வேற யாரு, ஏடா நீ வந்துட்டு ஊசி பிடிக்கிற கையில் இதில் வந்துட்டு என் தங்கச்சிமார்களுக்கு எப்படியெல்லாம் நீ கவனிக்கிற, பெத்த குழந்தை மாதிரி கனியை ஸ்கூலுக்கு அனுப்புகிற, வீராவை காலேஜுக்கு அனுப்பி விடுற, சாப்பாடு கட்டி கொடுக்குற, இதெல்லாம் வந்துட்டு செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும், நீ கிடைக்கிறதுக்கு நான் ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அத்தடியத்தான் அண்ணன் என்ன இன்னைக்கு வேற லெவலில் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, என்னது அண்ணங்க நான் அவங்களுக்கு அண்ணன் உனக்கு வந்துட்டு அது அப்படின்னு சொல்ல, அதுனா எது அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்குறாங்க. அதான் இந்த கல்யாணம் ஆனவங்களாம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதுதான் அப்படின்னு சொல்ல, அதுதானே எது அப்படின்னு சொல்ல, எழுத்து கடைசி எழுத்து இன்னும் அதுக்கடுத்து ஊடால வரதை நீ தான் சொல்லிக்கணும், அதானா அப்படின்னு சொல்ல, அதான் இல்லை இத்து யார் சொல்லுவா, இத்து 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 அப்படின்னு சொல்ல, ஓஹோ அத்தானா அப்படின்னு சொல்ல, அதான் அத்தான் உன்னைத்தான் அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பரணி பாட்டு படிக்க, சண்முகம் வந்துட்டு ஒரே டிங்கிடுக்கு மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரே கூத்து தான் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அத்தான் அத்தான் அத்தான்னு பரணி பாட்டு படிச்சுக்கிட்டே, சும்மா நிறுத்துடா, இப்படியே பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்க சொல்றியா, இங்கே பாரு அன்னைக்கு என்னமே எங்கள் அப்பா கிட்ட சவால் விட்ட, இன்னும் கொஞ்சம் நாளாக குட்டி சண்முகம் வந்து முகத்தில் ஒன்று கடிப்பான், அதுன்னு அதுக்கான வேலை எதுவுமே பார்க்க மாட்டேறியே அப்படின்னு சொல்ல, அது ஏதோ சொல்லிட்டேன் அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே, டியூப் லைட்டு இவ்வளோ நாள் தான் நானும் மேலே நீ கீழேன்னு படுக்க போகிறோம், சொல்லு ஒன்றா வந்துட்டு படுக்கலாம்ல, முதல்ல வந்துட்டு சண்டை போட்டு அதனால பிரிஞ்சு இருந்தோம், இப்போ தான் வந்துட்டு ஒற்றுமை ஆகிட்டோம்ல, வா மேலே வந்து படு அப்படின்னு சொல்ல, ஏன்னா உண்மையத்தை சொல்கிறியா நான் மேலே வரலாமா அப்படின்னு சொல்ல, இந்த உலகத்தில் யாரை வேணால் கல்யாணம் முடிச்சுக்கலாம், ஆனால் உன்ன மாதிரி ஒரு டியூப் லைட்டை கல்யாணமே முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, டியூப் லைட்டை யாரில் கல்யாணம் முடிப்பா அப்படின்னு சொன்னதும், கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு பரணி கத்துறாங்க. வெளியிலேருந்து கனி, அங்கே பாருனே அண்ணி சொல்கிறது கேளு, அண்ணி உன்னை மேலே படுக்க சொல்லுது அப்படின்னு சொல்ல, வந்தேன்னு வச்சுக்கோ ஒரு தூக்கி போட்டு மிதிச்சிடும் பார்த்துக்கோ, உன்னை வந்துட்டு ஒழுங்காக படுத்துங்கன்னா உள்ள வீட்டுக்குள்ளே யார் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கே, நீ வந்தேன்னு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இந்த வெளியில் எல்லாருக்கும் கிட்ட அசிங்கப்படுத்தாதடா, வந்து படுறா அப்படின்னு சொல்ல, அப்படா வரலாமா மேலே வரவா அப்படின்னு கேட்க, அப்பா சாமி நீ எங்கே வேணா படு, மேலே படு கீழே படு இல்லைன்னா கோவிலில் போய் படு, ஆளை விட்டுருப்ப சாமி அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்துட்டு படுத்துற, மறுபடியும் ஒரு தடவை கேட்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்டுட்டு இருக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பரணி படுத்துறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு ரத்னா அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரத்னா ட்ரெஸ் மடிச்சிட்டு இருக்கா, அவங்க அம்மா அப்பா வெளியில் நின்று போட
போடா பேசு பேசுன்னு அனுப்பிச்சு விடுறாங்க. இங்கே பாரு, நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாது, ஒழுங்கா எங்கள் அம்மா சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல, நானும் உங்ககிட்ட படித்து சொல்லிட்டேன், ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறது என்னோட கனவுன்னு, அதை என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க உங்கள் அம்மா தான் படிக்காதவங்க, உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் படித்தவங்க தானே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்னோட பேஷன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஒன்றை வந்துட்டு மேடம் மேடம்னு சொல்கிறாங்க, என்ன வெறும் சாரா வந்துட்டு கூப்பிடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சதானே கல்யாணம் முடிச்சிங்க, இப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் அம்மா ஒழுங்கா புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வராங்க. என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு ஒழுங்கு அவன் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கிளம்பி போகிற நேரத்தில், இந்த வீட்டில் இருக்கணும்னா நாங்கள் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், உனக்கு இந்த வீட்டை விட்டா வேற வீடு கிடையாது, இதுதான் உன்னோட வீடு, அப்படியே உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனாலும் உங்கள் அண்ணி விட்டுருவாங்களா, கொண்டு வந்து இங்கே தான் விடுவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல ரத்னா வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு சண்முகம் தூங்கி கண்ணை முடிச்சா பர்னி கட்டி பிடிச்சி படுத்திருக்காங்க. அத்தடியத்தை இது என்ன கனவா உண்மையாக கட்டி பிடிச்சி படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரிஜினல் தான். அத்தடி அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்த பர்னி எஞ்சிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்ல, இன்னும் கட்டி பிடிச்சி படுத்திருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாடா நான் அவங்க கூட சேர்ந்து படுத்ததில் என்ன தப்பு அப்படின்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னதும் இன்னைக்கே உடனே ஆரம்பிக்கும், எனக்கு முத்தம் கூட, நான் கண்ணை முடிக்கிறேன், இல்லைன்னா நான் உனக்கு முத்தம் கொடுக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் சஷ்டி விரதம் நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன், உங்கள் விரதத்தை நான் கலைக்கிறேன்டான்னு பரணி சவால் விடுறாங்க. சண்முகம் பயத்தில் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.